இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர். ஓகே, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இது மூணுத்துக்குமே என்ன அப்படின்னா சண்டிகர்ல இருக்கக்கூடிய ஒரே உயர்நீதிமன்றம் தான். ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு வந்து பொதுவான தலைநகர் இது சண்டிகர் தான். சண்டிகர் தான் 2 மாநிலத்துக்கும் தலைநகர். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஆல்ரெடி சண்டிகர்ன்றது ஒரு யூனியன் பிரதேசம். அப்போ 2 மாநிலத்துக்கும் ஒரு யூனியன் பிரதேசம் சேர்த்து 3 இடத்துக்கு வந்து இதுதான் சண்டிகர் உயர்நீதிமன்றமா இருக்கு. இதே போல கவுஹாத்தி, ஓகேவா, கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கான நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? இதுக்கு கிளை நீதிமன்றம் இருக்கு. எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்டாநகர், கோஹிமா, ஈஸ்வால் ஆகிய இடங்கள்ல அது துணை. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை